அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆஸ்துமா மூச்சு பிரச்சனைக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த ஆஸ்துமா நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது ஆரம்ப நிலையில இருக்கிறவர்களுக்கு நிறைய அறிகுறிகள் நமக்கு தெரியும். முதல் அறிகுறி ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங் சொல்லுவோம். மூச்சு விடுவதில் ஏற்படக்கூடிய சிரமம். சின்ன வேலை செய்யும் பொழுதோ இல்லாட்டி யார் கூட பேசும் பொழுதோ மழை நேரங்களில் குளிர்காலங்களில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். இது ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். வேகமாக மூச்சு விடுவாங்க. அதுக்கடுத்து மூச்சிறைப்பு, வீசிங் சொல்லக்கூடியது. இந்த வீசிங் பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு சிம்டம் தான். இது பிராங்கியல் ஆஸ்துமாவுக்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம். வீசிங் வரும் பொழுது சிலருக்கு மூச்சிறைப்புலேயே அந்த விசிலிங் சவுண்டு சேர்த்துக்கிட்டு வரும். ஒரு சிலர் சளியோட கிருன்னு சவுண்டு கேட்கும். சிலருக்கு ஒரு மாதிரி விசிலிங் சவுண்டு கேட்கும். அதற்கு அடுத்தபடியாக இருமல். இது இருமல் பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதிப்பை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது ஆரம்ப நிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை காஃபாக இருக்கும். ஒரு சிலருக்கு அதிகாலையில் எந்திரிக்கும் பொழுது இருமல் ஏற்பட்டு அதோட கொஞ்சம் சளியும் வெளியில் வரும். இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம், வீசிங் ட்ரபிள் இதெல்லாம் சேர்த்து இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு அந்த மார்பு கூடு ரொம்ப இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உங்களால் மூச்சு உள்ளே இழுக்கிறதுக்கும் திரும்பி காற்றை வெளியில் விடுறதுக்கும் ரொம்ப சிரமப்படுவாங்க. செஸ்ட் டைட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த பிரச்சனை, இதனுடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொழுது இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கும். ஏன்னா அவங்க மூச்சு குழாய்க்குள்ளே இருக்கக்கூடிய சில பாதுகாப்பு அமைப்பு வேலை செய்யாத பட்சத்தில் இங்கே உள்ள சில நோய் தொற்றுகள் ஏற்படும் பொழுது அதை அந்த பாதுகாப்பு அமைப்பு சரி செய்ய முடியாமல் ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அதனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் அப்படின்றது ரொம்ப வேகமாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கும். அடிக்கடி இவங்களுக்கு நுரையீரல் தொற்று ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த அறிகுறிகள் அனைத்தும் பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் தான். இதில் இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தனியாக பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு ஆஸ்துமா ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நிறைய பேத்துக்கு இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங் ரொம்ப காமனாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங் ஒரு வேலை செய்யும் பொழுதோ அல்லது அந்த பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் இருக்கும் பொழுதோ ஆக்குபேஷனல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக இவங்களுக்கு அப்போ தான் இது ஆரம்பிக்கும், இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங் அப்படின்றது. இதை நம்ம மெடிக்கல் டேர்மில் டிஸ்னியான்னு சொல்லி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங். இந்த டிஸ்னியாவை நம்ம பல விதமாக நம்ம பிரித்து சொல்லலாம். சிலருக்கு வேலை செய்யும் பொழுதே இந்த டிஸ்னி ப்ராப்ளம் இருக்கும். சிலருக்கு வேலை ஆரம்பித்து ரொம்ப நேரம் கழித்து இருக்கும். இன்னும் சிலருக்கு வேலை ஸ்டார்ட் பண்ண உடனே இருக்கும். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூச்சு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி டிஸ்னியாவை நம்ம நிறைய டைப்பை நம்ம சொல்லலாம். இதில் ஒரு சிலருக்கு படுத்த உடனே ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். சிலருக்கு எக்ஸசைஸ் பண்ண உடனே இருக்கும். சிலருக்கு அந்த நைட் நேரங்களில் மட்டும் இருக்கும். தூக்குனதுக்கு ஒரு 1 or 2 hours கழித்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி டிஸ்னியா அப்படின்றத நம்ம நிறைய வகையாக நம்ம உங்களை பிரித்து சொல்லலாம். இதில்
இந்த டிஸ்னியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியோட சேர்த்து இவங்களுக்கு அந்த ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் வந்து இருக்கும். மூச்சு விட முடியாத காரணத்தினால இவங்க அந்த ஆக்சிஜன் கன்சப்ஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப வேகமாக வந்து மூச்சு வாங்குவாங்க. ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஏன் இப்போ இவங்களுக்கு வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் வந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இங்கே நுரையீரலில் முதல் விஷயம் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடக்கும். இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அப்படின்றத நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோக்குள்ளே பார்த்துருக்கோம். நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒரு திசுக்களுடைய பாதிப்பு ஏற்படும் பொழுது அதை சரி செய்வதற்காக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ். இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடக்கும் பொழுது இது வந்து பல ஸ்டேஜில் வந்து நடக்கும். அந்த செல்லோட வந்து ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்கும்போது அங்கே ரத்த ஓட்டம் அதிகமாக வந்து இருக்கும். செல்லுடைய சைஸ் கொஞ்சம் அதிகமாகும். இதனால இங்கே இந்த நுரையீரலில் உள்ளே இருக்கக்கூடிய குழாயினுடைய உட்பகுதி கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது முதல் பிரச்சனை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த மூச்சு குழாயினுடைய உட்புற சுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக இருக்கக்கூடிய அளவை விட கொஞ்சம் சுருங்கி போய் அதனுடைய குழாயினுடைய அளவு சிறிதாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேரிங் ஆஃப் பிராங்கஸ் நம்ம வந்து சொல்லலாம். இதோட சைஸ் வந்து சிறுசாகிறதுனால உள்ளே போகக்கூடிய அந்த மூச்சு காற்றினுடைய அளவு குறையும். ரைட். அதே நேரத்தில் இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸோடைய அடுத்து ஒரு வெளிப்பாடு மியூக்கஸ் செக்ரீஷன் அதிகமாக இருக்கிறது. இந்த மியூக்கஸ் அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து தெரியும். கோலை போன்ற ஒரு திரவம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எபித்தீலியல் லைனிங் செல்ஸில் வந்து செக்ரீட் ஆகக்கூடியது. இங்கே செல் ரிப்பேர் நடக்கும் பொழுது இதனுடைய அளவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஏற்கனவே மூச்சுக்குழாய் வந்து உள்ளே சுருங்கி போயிருக்கும். அதனுடைய உட்புற சுவர்களில் இந்த மியூக்கஸ் செக்ரீஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் என்னாகும், உள்ளே போக வேண்டிய மூச்சுக்குழாயுடைய மூச்சு காற்றினுடைய அளவு குறையும். உள்ளே போவதற்கும் சிரமம், வெளியில் வருவதற்கும் சிரமம்தான். ரைட். அடுத்து இந்த காற்றுப்பைகளுக்குள்ள மியூக்கஸோடைய அந்த லேயர் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அங்கே நடக்க வேண்டிய ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து சரியாக நடக்காது. இதனால தான் நம்மளுக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் வந்து வருது, இந்த மூச்சு பிரச்சனை. இந்த மூச்சு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு ஆழ்ந்த மூச்சு இருக்காது. டீப் ப்ரீத்திங் சொல்லுவோம் இல்லையா, நல்லா வந்து மூச்சை நல்லா ஃபுல்லாக உள்ளே இழுத்து மூச்சு வந்து வெளியில் விடுறதுல சிரமம் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லங் செக்ரீஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இங்கே ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அளவு வந்து குறையும். அதனால் இவங்களுக்கு டீப் ப்ரீத்திங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். லங் செக்ரீஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து சரியாக நடக்காது. அதே நேரத்தில் இங்கே வர வேண்டிய ரத்த ஓட்டத்தின் அளவு குறையாமல் அப்படியே வந்து இருக்கும். ஸோ இங்கே பிளட் அக்குமுலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து செஸ்ட் டைட்னஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலமாக தான் இவங்களுக்கு வந்து இந்த செஸ்ட் டைட்னஸ் வந்து இருக்கும். பிளட்டோடைய அக்குமுலேஷன் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு காரணத்தினால இவங்களுக்கு செஸ்ட் டைட்னஸும் வந்து அடுத்து வந்து வரும். இதோட இவங்களுக்கு இந்த மூச்சு குழாய்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது காரணங்களால தூசு, குளிர்ந்த காற்று, மிஸ்ட்டு அதிகமாக வந்து இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை பிராங்கோஸ்பேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை அது ஸ்டிமுலேட் பண்ணி விடும். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய காரணிகள் நம்ம வந்து பார்த்தோம். அதில் ஏதாவது ஒரு காரணிகள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஸ்டிமுலேட் பண்ணி விடும். அது காரணம் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா வந்து இந்த பிராங்கோஸ்பேசம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நுரையீரலும் சுருங்கிரும். இது ஏர் உள்ள வரவும் விடாது, வெளியிலையும் போகவும் விடாது. பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆர் பிராங்கோஸ்பேசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ரைட்.
இப்போ இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகளும் அடுத்தடுத்து வந்து வரும். இதனால இவங்களுக்கு வந்து பிரீத்திங் ஷார்ட்னஸ் நல்லாவே வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த பிரீத்திங் ஷார்ட்னஸ் குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்கு கழிச்சு இவங்களுக்கு இது வந்து குறையணும். ஏன்னா இவங்களுக்கு ஆரம்ப நிலையில் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிற இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு, ஆக்குபேஷனல் ரிலேட்டடாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சாலையோரங்களில் வசிக்கக்கூடியவங்களுக்கு, ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு, இந்த பிரீத்திங் ப்ராப்ளம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இருக்கும் பொழுது இவங்களுக்கு இது பெருசாக வந்து தெரியாது. இவங்க ஏதோ ஒரு வேலை செய்யும் பொழுது, ஹெவி ஒர்க் வந்து பண்ணும் பொழுது தான் இவங்களுக்கு வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் தெரியும். இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங் அப்படின்றது ரொம்ப தெரியும். ஸோ அப்போ இவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ரெஸ்ட் எடுத்த உடனே சில நிமிடங்களில் இது வந்து சரியாயிரும். ஒருவேளை இப்போ இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகும் பொழுது, அதுவும் இந்த பர்டிகுலராக குளிர்காலங்களில் பிரீத்திங் ப்ராப்ளம் வர்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அல்லது டஸ்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பிரீத்திங் ப்ராப்ளம் வரும் பொழுது அதற்கு ஏதாவது ரெகுலராக மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மெடிசன் வந்து போட்டு சில நிமிடங்களில் இருந்து சில மணி நேரங்களில் அவங்களுடைய பிரீத்திங் ப்ராப்ளம் சரியாயிரும். இன்னும் சிலர் வந்து அந்த இன்ஹேலர், ரொட்டாஹேலர் இந்த மாதிரி வந்து ஒரு சில மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அதற்குரிய காரணங்களை வந்து சரி பண்ணும் பொழுதோ அல்லது இந்த மூச்சு பிரச்சனைக்கு ஏற்றவாறு மருந்துகளை எடுத்துக்கிற பொழுதோ கொஞ்ச நேரத்தில் அந்த மூச்சு பிரச்சனை சரியாகணும். ஒருவேளை இவங்களுக்கு இந்த மூச்சு பிரச்சனை இன்ஹேலர் வந்து போட்டும் உங்களுக்கு வந்து சரியாகலை, செஸ்ட் டைட்னஸ் ரொம்ப சிவியராக வந்து இருக்குது, மூச்சு பிரச்சனை பர்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே வந்து இருக்குது, இவங்களுக்கு குறையவே இல்லை. இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சிலருக்கு இதனுடைய பாதிப்பு அதிகமாகும் பொழுது உள்ள ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த நல்ல ரத்தம் வந்து நம்ம உடலில் வந்து போகிறதுக்கு பதிலாக கெட்ட ரத்தம் வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்காமலேயே திரும்பியும் உடலுக்குள்ள எல்லா பார்ட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ் நம்மளோட டிஷ்யூக்கு வந்து தேவைப்படாது. ஏன்னா நம்மளோட டிஷ்யூ வந்து ஒவ்வொரு திசுக்களும் வேலை செய்வதற்கு ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் தான் வேணும். சப்போஸ் அது இல்லாமல் இங்கே கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் இருக்கும் பொழுது உள்ளே இருக்க திசுக்கள் டெத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல இந்த திசுக்கள் தன்னுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும், அதுக்கப்புறம் செல் டெத்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோடைய அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலில் பல பகுதிகளில் நீல நிறமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது முக்கியமாக உதடு, கன்னம், கழுத்து பகுதி, ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ப்ளூ கலரேஷன் வந்து வரும். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைகளில் விரல் நகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிங்கர் டிப்ஸ்லலாம் வந்து ப்ளூ கலரேஷன் தெரியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதை நம்ம வந்து சைனோசிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ரைட். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இந்த பிரீத்திங் ப்ராப்ளம் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து போகும் பொழுது இந்த சைனோசிஸ் வரும், ரெஸ்பிரேட்டரி ரேட்டை வந்து அதிகமாக வந்து இருக்கும், ஆக்சிஜனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் அளவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நம்ம உடனே உங்களை மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணணும். ஏன்னா இவங்களுடைய பிரச்சனை ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, நுரையீரலுடைய ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதை அக்யூட் டிஸ்ட்ரெஸ் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரவிடாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். ரைட். பொதுவாக நம்மளுடைய இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து நம்மளுடைய நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் பொழுது இதோடைய வீரியமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகும். இதில் இருக்க அறிகுறிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங் தான் நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான சிம்டம். அப்போ நம்ம இதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா
எந்த ஒரு வேலை செய்யும் பொழுதும் நம்மளுக்கு அந்த வேலையில் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்ன்றதை நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அதோட இந்த பிராங்கியல் ஆஸ்துமா நம்மளுக்கு ஜெனட்டிக்கலி வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது, அல்லது சாலையோரங்களில் டஸ்ட் இருக்காது படத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மூச்சு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னீங்கன்னா, நம்ம அதை பற்றின முழு தகவல்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த ஒரு உடல் சார்ந்த பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு வருமுன் காப்போம் அப்படின்றது தான் நமக்கு வந்து மிக மிக முக்கியம். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ வந்து மெடிசன் வந்து எடுத்தாலும் அதை ரெக்கவர் பண்ணுறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிராங்கியல் ஆஸ்துமாவை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா, இதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல என்னென்னலாம் செய்யக்கூடாது, நாம் இதற்கு முன்னாடி நிறையா காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஏர் பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, அந்த மாதிரி இடங்களில் வசிக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறணும். நம்ம தொழில் செய்யக்கூடிய இடங்களில் தூசு அதிகமாக இருக்குது, அதன் மூலமாக நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து வருது அப்படின்னிங்கன்னா, அந்த வேலையை நம்ம வந்து மாற்றணும், அல்லது அந்த வேலைக்குன்னு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்களை சரியான முறையில் பயன்படுத்தணும். அதையும் மீறி நம்மளுக்கு மூச்சு பிரச்சனை வந்துச்சுன்னா வேறு வழி இல்லை, நம்ம வந்து அந்த வேலையை மாற்றிக்கத்தான் செய்யணும். அதோட இன்னைக்கு வீட்டில் நிறையா வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம். வீட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ், நிறையா கிளீனிங் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் முக்கியமாக மூச்சுக்குழாய்க்குள்ளே வந்து போகும் பொழுது நம்மளுக்கு நிறையா வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனை வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணங்களை நம்ம வந்து கொஞ்சம் சரி பண்ணணும், அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அப்படி செய்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து மூச்சு பிரச்சனை வருவதை நம்ம வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும். அடுத்தது, நம்ம இந்த ஏர் பொல்யூஷன் சொல்லும் பொழுது தூசு அதிகமாக இருக்கிற இடங்கள், காற்றில் வந்து புகையினுடைய அளவு அதிகமாக இருந்தாலோ, மற்றும் வேறு ஏதாவது ரசாயனம் கலந்த புகை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் நாம் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ரைட், நம்ம என்னென்னலாம் வந்து செய்யலாம்? முதல்ல நம்மளுக்கு வந்து இவ்வளோ காரணங்களும் நம்ம வந்து தடுத்து நிப்பாட்டணும், முதல் விஷயம். அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம என்னென்ன வேலைகள் செய்யணும்? ஆக்சிஜன் நல்லா கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து இருக்கணும். இன்னைக்கு பல இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஏர் பொல்யூஷன் இருக்கிறதுனால ஆக்சிஜனுடைய அளவு வந்து கம்மியாக வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி வீடு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் நம்ம வந்து வென்டிலேட்டடாக வந்து இருக்கணும். காற்றோட்ட வசதி நல்லா வந்து இருக்கணும். நிறையா கம்பெனிகள் எல்லாம் இந்த தூசு இதெல்லாம் வந்து வரவிடாமல் இருக்கிறதுக்காக நிறையா எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் நிறையா வந்து ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த நுரையீரல் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும். அதோட இந்த மாதிரியான பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது அவர்களுடைய நுரையீரல் பரிசோதிக்கப்படணும். லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கு. அவங்களுடைய மூச்சு பிரச்சனை இருக்கா இல்லையா, இவங்களுக்கு வந்து செஸ்ட்டில் முக்கியமாக லங்ஸில் வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுகிறதா, அந்த மாதிரியான மெடிக்கல் டெஸ்ட்டு நிறையா வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரொட்டீனாக செய்யணும். அடுத்தது, நம்மளுடைய உடலுடைய வலிமை, எந்த ஒரு வேலையும் செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன மாதிரியான மூச்சு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிறு மாற்றம் தெரிந்தாலோ உடனே மருத்துவரை பார்த்து அது என்னன்னு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கிறணும். அடுத்தது, மூச்சு பயிற்சி, தியானத்தோட சேர்ந்த மூச்சு பயிற்சி, இரண்டையும் தனித்தனியாக பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஒன்றா பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களின் எலாஸ்டிசிட்டி பவர் குறையாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும்.
நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய திசுக்களில் மியூக்கஸ் செக்ரீஷன் கலெக்ட் ஆகாமல் இருக்கும். தினமும் மூச்சு பயிற்சி செய்கிறது, அதோட மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தபடியாக தினமும் உடலுக்கு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட், வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், சைக்கிளிங் வந்து பண்ணலாம், ஸ்விம்மிங் வந்து பண்ணலாம், ஜிம் ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம். ஏதாவது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் ஏதாவது ஒன்று நம்ம வந்து பண்ணலாம். இதுவும் பண்ணும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஆக்சிஜனுடைய அளவு கரெக்டாக வந்து கிடைக்கும். இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கரெக்டாக உடலுக்கு தேவையான எங்கெங்கெல்லாம் வந்து இந்த திசுக்களுக்கு தேவையோ அங்கே போய் சேரும். ஸோ பிளட் சர்க்குலேஷனும் சரியாக வந்து இருக்கும். மூச்சு ப்ராப்ளமும் எந்த ஒன்றும் வராமல் நாம் தடுத்து நிப்பாட்ட முடியும். அடுத்ததான் இந்த நுரையீரல் பாதிப்பு இருக்கிறவர்களுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும் அப்படின்றத நம்மளை வந்து தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு முதல் விஷயம், எதனால் வந்து இவங்களுக்கு அந்த நுரையீரல் பாதிப்பு வந்துச்சு அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இதனுடைய அறிகுறிகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத தெரியணும். இந்த அறிகுறிகள் எந்த ஸ்டேஜில் வந்து எப்படிலாம் வந்து இருக்கும், நாம் இந்த நோயினுடைய தாக்கத்தில் எந்த ஸ்டேஜில் இருக்கும்ன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதற்கு தேவையான சரியான மருத்துவமும் இருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுடைய வாழ்நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவங்களுடைய அன்றாட வேலைகளை ஈஸியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து செய்ய முடியும். சப்போஸ் உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா அதற்கு என்ன மாதிரியான முதலுதவி சிகிச்சைகள் செஞ்சுக்கிறணும் அப்படின்றத நமக்கு வந்து தெரியணும். ஏற்கனவே நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். பாதிப்புக்கு அப்புறம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பல பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள், வாழக்கூடிய இடங்கள், சில வகை உணவுகள், இதன் மூலமாகத்தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துது. இது போக இதில் ஒரு முக்கியமான வந்து இடத்துல இருக்கக்கூடியது உளவியல் சார்ந்த சில பிரச்சனைகள். ஸோ இந்த காரணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தா இதற்கும் நமக்கு வந்து மருத்துவம் எடுக்க வேண்டியது வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து நுரையீரல் பாதிப்பு, அதற்கும் மருத்துவம் எடுக்கணும். அந்த பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு சில காரணங்கள் நம்ம உடலில் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதற்கும் சேர்த்து நம்ம வந்து மருத்துவம் எடுக்க வேண்டியது வந்து இருக்கும். இதே இது இப்போ இவங்களுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் வருது அப்படின்னீங்கன்னா இயன்முறை மருத்துவம் சார்ந்த சில பயிற்சிகள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பிரீத்திங் ப்ராப்ளம் வரும் பொழுது உடல் எந்த ஒரு நிலையில் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுடைய பிரீத்திங் உடனே சரியாகும் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பொசிஷன் ஃபார் பிரீத்லெஸ் பேஷண்ட்ஸ் நிறையா வந்து இருக்குது. அது நம்ம இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் இவங்களுக்கு தினமும் என்ன மாதிரியான மூச்சு பயிற்சி அப்படின்றத வந்து இயன்முறை மருத்துவர்கிட்ட கேட்டு நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யலாம், எத்தனை கவுண்ட் செய்யலாம், ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது ஹோல்டிங் டெக்னிக் நிறைய இருக்குது, எவ்வளோ நேரம் அதை மூச்சை பிடிச்சி நம்ம வந்து நிப்பாட்டலாம், இதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நுரையீரல் பாதிப்பு அதிகமாக விடாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இவ்வளவு நம்ம வந்து எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தினமும் செய்யக்கூடிய வேலைகளில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. தினமும் ஆஃபீஸ் போகிறவங்க வந்து இருப்பாங்க, தினமும் வேறு ஏதாவது வேலைக்கு வந்து போகிறவங்க இருப்பாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய அன்றாட வேலைங்கன்னா அவங்களுக்கும் தேவையான சில வந்து ஒர்க் வந்து இருக்கும். அதில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதற்கு இந்த மாதிரியான நம்ம விஷயங்களை நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நாம் பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.